உங்க அப்பா உங்களுக்கு வில்லனா எப்ப நடிக்க போறாங்க? வில்லனான்னு நான் நிறுத்தினேன். ஆக்சுவலா பல பேர் சார் இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க நிறைய யூடியூப் இதெல்லாம். இது கேட்ட கேள்வி வந்து நன்றி வணக்கம். எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தா போதும். தட் இஸ் பிரசாந்த். அண்ட் தட் இஸ் கரெக்டா அங்கிள் அப்ப எனக்கு அடிச்சாரு. அங்கிள் இருங்க அங்கிள், நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அங்கிள், போன் தொலைஞ்சு, நீ எங்க இருக்க? அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் ஐ காட் திஸ் 13 Pro Max. இட்ஸ் நாட் த மணி, இட் இஸ் த தாட். சொல்லும் போது அவ்வளோ பெரிய ஆளு அப்படின்ற ஒரு டைம் இருந்தது. அப்ப நான் சொன்னேன், நோ விஜய், யூ ஆர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். சத்தியமா ஐ டோல்ட் ஹிம். ஐம் ஷூர் ஹி ரிமெம்பர்ஸ் இட். ஹி டிடன்ட் பிலீவ் இன் இட். அஃப்கோர்ஸ் உள்ள இருந்திருக்கும், பட் ஹி டிடன்ட் சே, நிஜமா சொல்றேன், நீ சும்மா சொல்ற எல்லாம். பட் சத்தியமா, யூ நோ வேர் ஹி இஸ் டுடே. பிரபு, Vijay is into politics now. I want Prashant back there as the superstar. Top star Prashant. Love you. I வந்து பேசுறதுக்கு there's so much because today is a very emotional day for me. Andagan is just not one film. ஒரு படம் நான் நடிக்கிற என்னோட கெரியர்ல ஒரு படம் கிடையாது. It is more an emotion. It's part of my career in a very very அதாவது இந்த படத்துல எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் கிடைச்சிருக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு படம் வரப்போகுது, அந்த எமோஷன் நான் சொல்லலை. இட்ஸ் மை ஃபேமிலி. ஐ ஏர்ன்ட் த கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன் மை லைஃப், மை காட் ஃபாதர், ஐ வுட் சே தியாகராஜன் அங்கிள். ஐ லவ் ஹிம் ஸோ மச். ஐ லவ் ஹிம் ஸோ மச். அண்ட் பிரசாந்த், ஐ நெவர் நியூ தட். ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து நம்ம அந்த 90s வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைமில் தான் நான் ஹீரோயினாக வந்தேன். பட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் தட் யூ க்ரஷ் ஆன் அந்த ஏஜில், அந்த டீனேஜ் க்ரஷ் வந்து டெஃபினெட்லி பிரசாந்த். டெஃபினெட்லி பிரசாந்த். ஸோ பட் ஐ நெவர் இமேஜின்ட், அது என்னன்னு தெரியல, there's something about பிரசாந்த் that பிரசாந்த் வந்து அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். யூ just don't want to, you know. I never imagined that I will have such a ஒரு அழகான நட்பு இந்த ஃபியூ இயர்ஸில் வந்து எனக்கு பிரசாந்த் கிட்ட கிடைச்சது வந்து ஐ திங்க் இட் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள். ஹி இஸ் த மோஸ்ட் wonderful பாய் who has turned into a man today. I am so proud of him and அவரோட perseverance, genuinity, honesty, hard work, dedication. He learned everything from his father and he owes everything to him. Effortlessly he says, பரவாயில்லம்மா, அப்பா தான், போதும் போதும், எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தா போதும். தட் இஸ் பிரசாந்த் அண்ட் தட் இஸ் அங்கிள். ஸோ இந்த படத்தில் வந்து மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட், ஸ்டெல்லார் ஸ்டார் காஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டாப் நாச். இதில் எதுவுமே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இதை ப்ரமோட் பண்ணோன்னு எனக்கு அவசியமும் தெரியல. இது தானா ப்ரமோஷன் ஆகிடும், இது தானா ரீச் ஆகிடும். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ பர்சன் ஹூ சா, நான் வந்து அந்தாதூன் பார்த்தேன், அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ்லையும் பார்த்தேன். பட் இங்கே வந்து அங்கிள் பண்ண பெரிய டிஃப்ரென்ஸ் அஃப்கோர்ஸ் இன் ஹிஸ் மேக்கிங் அண்ட் ஸ்டார் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ரவி சொல்லும் போது, இல்லை நீங்கள் சொன்னீங்க, என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இது பிரசாந்த் படம், அங்கிள் பண்ணுறாரு, எதுவுமே தெரியாது. நான் போய் ஏதோ ஒரு படம் ரீமேக்குன்னாங்க, நான் படம் பார்க்கல, அது ஒரு காமெடிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் படம் புக் ஆகிட்டேன். எல்லா படமும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி, பிரசாந்த் படம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவர் அமௌண்ட் கேட்டிருக்கலாம், ஆனால் நான் கேட்கல. ஆஸ் யூஷுவல் வந்து நிக்கில் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சிலது வரும், பர் டே பேமெண்ட்டு, ஓகே அப்படின்ற மாதிரி. நான் கவலையப்படாமல் கேரக்டர் நல்லா இருந்தால் போதும், கதை கூட நான் கேட்குறது இல்லை. அப்போ எனக்கு அங்கிள் படம் தெரியாது. ஆனால் ட்ரஸ்ட் மீ, பிகாஸ் ஐ ஜஸ்ட் செட் எஸ் டு த ஃபில்ம். when I knew it was uncle's film and I worked in the film, அங்கே பேமெண்ட் ஆஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி எவ்ரிடே பேமெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் டப்பிங் போனேன், திரும்பி எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்தாரு. ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹஸ் டன் தட். தட் இஸ் சம்திங், இட் ரியலி மீன்ஸ் அ லாட். இட்ஸ் நாட் தட் அவர்கிட்ட பணம் இருக்க கொடுக்குறாரு, கிடையாது.
he values people, he values talent. Somewhere he felt. Aprom, in this thing, I also have to say one most memorable gift is this phone which I have now almost for 2 years. நான் ஒரு டிராவலில் வந்து ஃபோன் தொலைச்சிட்டேன். பயங்கர டென்ஷன் ஆகி ஐயோ ஃபோன் போயிடுச்சு, முக்கியமான ஃபோனு, நம்பர்லாம் போயிடுச்சு. கரெக்டாக அங்கிள் அப்போ எனக்கு அடிச்சாரு. அங்கிள் இருங்க அங்கிள், நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன் அங்கிள், ஃபோன் தொலைஞ்சிச்சு. நீ எங்கே இருக்க? அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் ஐ காட் திஸ் 13 Pro Max. It's not the money, it is the thought. It is the thought. Who will do that? யாரு பண்ணுவாங்க? அன்பு வச்சுட்டா, மரியாதை வச்சுட்டா. I don't think I know anybody better than Prashant and Tyagarajan uncle. So I wish the whole team all the best. Good comeback for Priya. Waiting to watch on screen and everybody. And ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்து யங் ஹீரோ பார்த்தது பிரசாந்த். ஓகே, நான் சொல்கிறது இந்த 80s கிட்ஸ்க்கு வந்து பிரசாந்த் 80s 90s அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி கோஸ் ஆன். பட் அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவா கேம், காதலன். தட் வாஸ் another thing. I was crushing on Prabhudeva big time and I wanted to act with him. அவர் கூட நடிக்கணுன்றதுக்காகவே நான் சினிமா ஒத்துக்கிட்டேன், நான் பிரபுவோட நடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நடந்தது தான் சந்திரலேகா. லாஸ்ட் மினிட்ல விஜய் ஆயிடுச்சு ஹீரோ. அண்ட் விஜய், தென் அஜித், அஃப்கோர்ஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி ஆல் கோ லாங் வே பேக். எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கிறனால சொல்றேன், ஜஸ்ட் பிகாஸ் நாட் ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட். விஜய் கிட்ட சொன்னேன் பிரபு மேலே, அப்போ வந்து பிரபுதேவா அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற ஒரு டைம் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நோ விஜய், யூ ஆர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். சத்தியமா ஐ டோல்ட் ஹிம், ஐ எம் ஷுர் ஹி ரிமெம்பர்ஸ் இட். ஹி டென்ட் பிலீவ் இன் இட். அஃப்கோர்ஸ் உள்ளே இருந்திருக்கோம், பட் ஹி டென்ட் சே நிஜமா சொல்கிறேன், நீ சும்மா சொல்கிற எல்லாம். பட் சத்தியமா யூ நோ வேர் ஹி இஸ் டுடே. பிரபு, பிரசாந்த், ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் த ரிலே டு ஹேப்பன். லைஃப் கோஸ் அ ஃபுல் சர்க்கிள் 360. Vijay is into politics now. I want Prashant back there as the superstar. Top star Prashant. Love you. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் உங்கள் அனைவரும் வணக்கம். இந்த அந்தகம் படத்தோட இந்த அந்தகன் ஆந்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேட்டதும் ஓகேன்னு சொல்லி, அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம், ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்செப்ஷனலைஸ் பண்ண பிரபுதேவா சாருக்கும், அதை கொரியோகிராஃப் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும், அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருத்துக்கும், விஜய் சேதுபதி அவர்களுக்கும். இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்கை இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும், இது மேலே பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயும் ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது, இந்த சாங்குள்ளேயும் ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும், எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு. அண்டு இந்த படத்துலையும் சரி, நீங்கள் எல்லோரும் ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்க, பிரியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான த வேர்சடைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோடய டைரக்டர் திரு தியாகராஜன் சார் அவர்கள் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் சரி, இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் சிம்ரன் அவர்கள், எல்லா ஆக்டர்ஸும், ரவி, அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், சமுத்திரக்கனி சார், யோகி பாபு சார், மனோபாலா சார், அதுக்கப்புறம் போவியார், பெசநகர் ரவி அண்ட் மோகன்வதியா சார், பாலா, இப்போ செம்மல்லர், அதுக்கப்புறம் அதான் அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. செம்மல்லர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப், இது மாதிரி எல்லாருமே ஈச் இஸ் அ சூப்பர் ஸ்டார் இன் த ஓன் வே. எவ்ரிபடி, நான் சொன்ன எல்லாருமே இஸ் அ சூப்பர் ஸ்டார் இன் த ஓன் வே. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டதும் ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியட்டாக எல்லோரும் சொன்னது உண்மை தான். ஏன்னா இப்போ ரவியாக இருக்கட்டும், மோகன்வதியா சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், எல்லாமே ஓவர கால் தான். நாளைக்கு ஷூட்டிங் வாங்கினா வந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த மரியாதை அன்புக்கு வந்து ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் மீ அண்ட் மை ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அண்ட் இந்த பக்கம் ஸ்டார் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்போது டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் 1 டிஓபின்னு சொல்லலாம் இந்தியாவிலே.
he has changed the Indian cinema, the way how color is brought into, DA was brought into. அவர் மும்பையில் இருக்கும்போது சரி, இந்த படம் பண்ணும்போது அவரை கூப்பிட்டோம். உடனே நெக்ஸ்ட் he just landed. He's like எல்லாருமே ஃபேமிலி and he's just landed and he came and said, okay நான் பண்ணுறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு he started working with us. ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து சீரியஸாக இந்த படம் இவ்வளோ விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம்னா அது அவர் தான். And thank you Ravi sir for making this a wonderful film and visually stunning. யார் பார்த்தாலும் everybody பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. யூனிட் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும், பட் சைலண்டாக நடந்துட்டு இருக்கும், எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல். ரொம்ப இட் இஸ் நைஸ் டு வாட்ச் த ப்ராசஸ் இட் செல்ஃப். அண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு டெக்னீஷியனும், அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து கண்ணன் சார் இருக்கார், அதுக்கு இன்னும் ஸ்பாட் பாய்ஸ், எங்களுடைய லைட்மேன், கேமரா அசிஸ்டன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், த என்டையர் யூனிட். அதுவும் ஸ்டண்ட் வந்து ராமு, ஹீஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட், இருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கார். அண்ட் அவரோட இந்த ஒரு ஆக்ஷன் போர்ஷனில் பண்ணும்போது இட் வாஸ் டோட்லி லைக் லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை வந்து இன்னும் சில சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணது கலா மாஸ்டர். அண்ட் அவங்களும் வந்து ஷீ இஸ் லைக் ஃபேமிலி. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விச் இஸ் மேக்ஸிமம் ஒரு 2 days 3 daysலாம் யூஸ், அப்படி இல்லாமல் ஒரு என் காதல் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா வி ஃபினிஷ்ட் இன் 6 or 7 hours. தட் 1 afternoon முடித்தோம். அண்ட் எவ்ரி போர்ஷன் ஆஃப் திஸ் மூவி, நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி த வே அப்பா வந்து he wanted to visualize this, how we wanted to bring it to life, it's way better. படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. அண்ட் மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஐம் வெயிட்டிங் டு see the movie with the audience. அண்ட் எப்பவுமே எனக்கு கூட துணையாக இருந்து ஒரு பக்கபாலம் இருக்கிற என்னோட ப்ரெஸ் நண்பர்களும், பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும், அண்ட் முக்கியமாக என் உயிரின் மேலான ரசிகர்கள் அவர்களுக்கு நீங்கள் எப்பவுமே நீங்கள் காமிச்ச அன்பும் ஆதரவும் எப்பவுமே எனக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங்காக, ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நிக்கில் சார் இது வந்து செம்மையாக கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்யூ நிக்கில் ஃபார் எவ்ரி திங். இல்லை சி, அப்போது கேஎஸ் ரவிக்குமார் சார் சொன்னார், வி ஆல் நீட் அ டேரக்டர் எவ்ரிவேர், அண்ட் டுடேஸ் ஷோ டேரக்டர் வந்து இஸ் நிக்கில். ஸோ தேங்க்யூ நிக்கில் ஃபார் மேக்கிங் இட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். முக்கியமான விஷயம் வந்து என்னோடய ரசிகர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அண்ட் ஓகே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே கம் லெட்ஸ் டூ நெக்ஸ்ட். அண்ட் தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் ஷோயிங் மீ த லவ். அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம இப்போ இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம். அண்ட் வி ஆல் கோன் என்ஜாய் இட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் நிக்கிலோட டைரக்ஷனில் இட்ஸ் அ ரீமேட் ஃபிலிம், நாட் அ ரீமேக். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதை வந்து சோனி வாங்கியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இந்த டர்னாக்கா சாங், அதாவது இந்த அந்தகன் ஆந்தம், இந்த சாங்கை வந்து இப்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த அந்தகன் டீம் ஃப்ரம் சோனி. இன்னொரு முக்கியமான விஷயங்க, எல்லாரை பற்றி பேசினேன், எல்லோரும் வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணேன். எல்லாருக்கும் அவங்க தேங்க்யூ வித் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ். இன்றைக்கி வந்து எல்லாம் பேசினவங்க எல்லாருமே வந்து தே ரியலி வாட் எவர் தே செட் வாஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். ஐ அப்ரிஷியேட் இட். Thank you so much to all of you for giving such a lovely, amazing, heartfelt. Your words are very. It means a lot to me and Appa. Ana Appa பத்தி பேசும்போது I worked with a lot of directors, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். But every time I work with him, I always learn something new. அது புதுசாக நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். இந்த படத்துலையும் அதை தான் நடந்திருக்கு. இந்த படமும் எங்கள் அப்பாவோட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ ஐ தேங்க் காட் அண்ட் ஐ தேங்க் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக விஜய் சார் வந்து மற்ற படங்களுடைய பாடல்கள் மற்ற இதில் எதுவுமே ப்ரமோட் பண்ணி இன்னும் ரிலீஸ் பண்ணதில்லை. உங்களுக்காக பண்ணியிருக்காரு. என்ன சொன்னார், எதுக்காக? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு தளபதி விஜய் இந்த ஆனர் பண்ணதுக்கு. கேட்டேன், உடனே ஓகேன்னு சொன்னார். தட் ஷோஸ் இஸ் வாட் அ வண்டர்ஃபுல் பர்சன் ஹி இஸ். தேங்க்யூ ஸோ மச் விஜய். அண்ட் ஹீஸ் it's a very good friendship that we share, and எனக்கு பிரதர் மாதிரி வராரு. அண்ட் சாங்கை பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அந்த ரிலீஸ் பண்ணும்போது he was very happy, genuinely was happy. ஓகே அண்ட் வாழ்த்துக்கள் அப்படி சொன்னார். I thank him from the bottom of the heart. நிறைய படத்துல நீங்க சிம்ரன் கூட வந்து ஜோடியா நடிச்சீங்க. அவ்வளவு வெற்றி படங்கள், பாடல்கள் அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த படத்துல அவங்களுக்கு சிம்ரன் ஜோடி இல்லை அப்படின்னாங்க. ஆனா ப்ரமோ சாங்ல மட்டும் 2 பேரும் டான்ஸ் ஆடுறதுக்கு
கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இடைவேளைக்கு அப்புறம் சிம்ரன் கூட நடிச்ச அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரி மாதிரி இருந்தது. அந்த வார்த்தையை இன்வென்ட் பண்ணது நான் தான். ஜோடி நம்பர் 1 ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சேன். பட் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு H2O with some C carbon 6 with some sulfuric acid and a little bit of carbon and nitric. Okay, nitric acid. So the chemistry was really nice. And சிம்ரன் இந்த படத்துல என் கூட ஜோடியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அது நம்ம படம் பார்த்துக்கலாம். பட் சாங்ல டான்ஸ் ஆன காரணம் வந்து அந்த சாங்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ விஷுவல் வரும்போது உங்களுக்கு எல்லாம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பிரசாந்த் சார் வாழ்த்துக்கள். 50வது படத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ கவிதா. பியானிஸ்டா ஒரு பிளைண்டா நடிக்கும் போது அதுக்கு எப்படி இருந்துச்சு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இதுக்குள்ள ஏதோ ட்ரெயின் எடுத்துட்டீங்களா இந்த கேரக்டருக்காக? ஒரு பிளைண்டா நடிக்கும் போது வந்து இந்த மேபி க்ளோசிங் ஐஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் கண்ணை திறந்துக்கிட்டே பட் சேம் டைம் ஐ ஹேவ் டு மேக் யூ பிலீவ் தட் ஐம் பிளைண்ட் வந்து இட் வாஸ் லைக் அ ப்ராசஸ் தான். அண்ட் பட் என் கூட நடித்த நடிகர்களும் சரி எல்லாருமே ஸோ தே மேட் இட் வெரி ஈஸி ஃபார் மீ. முக்கியமாக என்னோட டைரக்டர் அவர் த வே ஹி எக்ஸ்ட்ராக்டட் த ஒர்க் அவுட் ஆஃப் மீ. ஐ திங்க் ஆல் த கிரெடிட் கோஸ் டு மை டைரக்டர். சார் பிரசாந்த் சார் உங்க அப்பா உங்களுக்கு வில்லனா எப்ப நடிக்க போறாங்க? வில்லனான்னு நான் நேரத்துல ஆக்சுவலா பல பேர் சார் இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க நிறைய யூடியூப் இதெல்லாம். ஆனா உங்களோட வாழ்க்கையில தந்தை சொல் மிக்க மந்திரம் வாழ்ந்துட்டு இருந்தாரு. நீங்க உங்களோட வெற்றிக்கு அவர் தான் காரணம். ஒரு மனுஷன் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஹீரோவே இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது பேக் போன் சார் தான். ஆனா இது தெரியாம பல பேர் பல விஷயங்கள் பேசுறாங்க. அதுக்கு சார் விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்போ உங்க விளக்கம் வேணும். நீ கேட்ட கேள்விக்கு வந்து இப்போ நான் அவர் சேர்ந்து நடிச்சேன்னா 2 ஃப்ரெண்ட்ஸை தான் நடிப்போம். 2 ஃப்ரெண்ட்ஸ் நடிப்போம். 2 ஹீரோஸ் நாங்கள் 2 பேரும். ஸோ ஹீரோ தான் அந்த மல்டி ஸ்டார்மா தான் நடிப்போம் தவிர்த்து வில்லனா வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் ட்ரை பண்ணாலும் வில்லன் எடுக்க முடியாது அவரால். அதனால ஸோ நான் அவர் சேர்ந்து நடிச்சா கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஒரு 2 ஹீரோ சப்ஜெக்டா இருக்கும். பிரசாந்த் சார் சார் இங்க சார் பிரசாந்த் சார் ஓகே அவருடைய வே ஒரு டைரக்டரா ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்றதும் அந்த சீன் அந்த நடிக்கும் போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாம தி வே எக்ஸ்பிளைன்ஸ் அது வே அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன சொன்னா அவருக்கு என்ன வேணும் அது எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அதை தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருப்பேன். அந்த ஃப்ரீடம் அதாவது அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து போயிட்டு இப்படிதான் அப்படின்னு இல்லை, அவருக்கு என்ன வேணும் தெரியும், அது சொல்றதுல அழகா வந்து ஹீல் எக்ஸ்ட்ராக்ட் தி வொர்க். இதுக்கு சேச்சி அழகா சொல்றாங்க, மற்ற டேரக்டர்ஸ் அவ்வளவா எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லையா? பிரசாந்த் சார் சரிங்க சார், அப்பாவை தாண்டி டைரக்டர் சரிங்களா, எல்லாமே வந்து அவர் தான். ஆனா டைரக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பண்ணாரா? படமே தான் பேமெண்ட், இந்த படமே தான் என் பேமெண்ட். இதுக்கு மேல பெரிய பேமெண்ட் என்ன இருக்க முடியும்? சார் 50வது படத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் அந்த படத்துல ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே பேனர்ல படம் இருக்கு, ஸ்டில்ஸ் இருக்கு. பட் தனியா அந்த கூலிங் கிளாஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்டில் போட்டிருக்கீங்களா? அதுக்கு படத்துக்கு ஏதாவது முக்கியம் இருக்கா? அதாவது ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் சரி அந்த இருக்கிற அந்த யூஸ் பண்ண ஆக்சசரியும் சரி ஒரு அர்த்தம் இருக்கு இந்த படத்துல. இந்த படம் நான் பார்த்து வந்து ரீமேக் பண்ண காரணமே ரீமேக் பண்ண காரணமே ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு படத்துல. அவ்வளவு அழகான ஒரு ஸ்கிரிப்ட், அருமையான ஒரு ஸ்கிரீன் பிளே. அதை இந்த படத்தை வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி அப்பா வந்து மாத்தின விதமோ அவர் எடுத்த விதமோ நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து நான் இந்த 3 லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் எடுத்திருந்தாலும் இந்த நம்ம தமிழ்ல எடுக்கும்போது இந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சரி ப்ரொடக்ஷன் வேல்யூ சரி ரெண்டுமே வந்து மிக பெரிய செலவுல, அதாவது ரியலி கான் அதை ஃபுல் அதை இதுக்கு மேல வந்து பண்ண முடியாது படத்துக்கு எதுவாக இருந்தாலும். இப்போ ப்ரோமோ சாங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் 2 பேர் ஆடி இருக்கலாம், அப்படி இல்லாம ஒரு பிரபுதேவ மாஸ்டர் வச்சு அப்புறம் சாண்டி அதுக்கப்புறம் டான்சர்ஸ் ஃப்ரம் பாம்பே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த பாட்டுக்கு வந்து பாட வந்த குரல் வந்து அனிருத் அவருக்கு வந்து தனியாக வந்து we made sure that everything is the best that can happen. ஸோ அந்த மாதிரி விதத்தில் வந்து ஐ திங்க்
Appa has made a wonderful job. ஊர்வசி மேடம் இங்க ஊர்வசி மேடம், ரவிக்குமார் சார் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது உங்களை பத்தி ஒண்ணு கமெண்ட் பண்ணாரு. உங்களுக்கு ஊர்வசின்னு பேர் வச்சதுக்கு ராட்சசின்னு பேர் வச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எல்லா படத்துலயும் அசைத்திடுவாங்க அப்படின்னு வந்து பாராட்டிட்டு போனாரு. பொதுவா பல டைரக்டர்ஸ் உங்க நடிப்பு நாங்க ரசிகர்கள் பத்திரிகை எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். இப்படி ஒரு பேர் தமிழ் சினிமாவில எடுத்ததை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சந்தோஷம் தான். நம்ம தனியா ராட்சசிங்கிற வார்த்தை அது மட்டுமே அண்டர்லைன் பண்ணோம்னா கண்டிப்பா நடிப்பு ராட்சசி புரியும் இல்ல. தனியா இப்ப லாங்குவேஜ் தெரியாம ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் கத்துக்கிறவங்க வந்தாங்கன்னா ஊர்வசி வந்து ராட்சசின்னு சொல்றாங்க. சிச்சோ பாவன் இந்த ஊருக்காரங்க வந்து அவங்க போய் ராட்சசின்றாங்க, அவங்க தான் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்களே அப்படின்வாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய மதிப்பிற்குரிய கமல் சார் அவர் தான் முதல்ல அந்த வார்த்தை சொன்னார். அதனால இது இன்ன வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் எனக்கு இது தாயகம் மாதிரி தமிழ் சினிமாவிலிருந்து தான் நான் வந்தேன். ஸோ இங்க எனக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்தாலும் என்ன பேர் கொடுத்தாலும் அது எல்லாமே என் கிரீடத்துல நடிகைங்கிற ஒரு கிரீடத்துல இருக்கக்கூடிய ஒரு வைரங்கள் மாதிரி ரத்னங்கள் மாதிரி தான் நினைப்பேன். அது எல்லாமே ஒரு உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பிரசாத் சார். பாலன் சார், இப்போ இந்த பிரபுதரா அந்த டான்ஸ் பண்ணீங்களா, அவர் என்ன சொன்னார் அந்த பாட்டை பத்தி? நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் சொன்னதை நான் பண்ணேன். அது எவ்வளவு தூரம் சொல்லிட்டு அது ஆடியன்ஸோட அப்ரிசியேஷனும் அண்ட் கண்டிப்பா வந்து எல்லாரும் பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ஐ திங்க் அது அவர் தான் சொல்லணும். அந்த ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட். பிரசாந்த் சார், இன்னும் இப்பதான் நடிக்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நடிக்கணும், நிறைய 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 விஷயம் சாதிக்கணும், நிறைய விஷயம் பண்ணணும். பார்ப்போம். வாழ்த்துக்கள் ஃபிலிம்க்கு. இட்ஸ் ஆல் தி மோஸ்ட் ஸ்பெஷல் அப்பாவோட டைரக்ஷன்ல பண்றது. தோ ஈ சைட் லாட் ஆஃப் இம்ப்ரோவைசேஷன் பண்ணியிருக்கோம், சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். பட் அப்பரண்ட்லி ரீமேடு நான் சொன்ன மாதிரி நான் சொல்றேன், ரீமேட்னா கம்பேரிசன்ஸ் ஆர் பவுண்ட் டு ஹேப்பன். ஸோ ஹவு டு யூ சீ தட்? கம்பேரிசன்ஸ் பண்ணாலும் ஐ திங்க் திஸ் மூவி வில் ஸ்டாண்ட் அப்பார்ட். The way the star cast and the way it's been visualized, Ravi sir with cinematography and the way each frame has come out, I think it will stand out. Especially your acting, I'm saying. That நீங்க தான் சொல்லணுங்க. அது I've done my job, I've done the best I can do. அது நீங்க தான் சொல்லணும். Thank you. சார், நன்றி, வணக்கம். தியாகராஜன் சார். சார் சார் இங்க தியாகராஜன் சார். சார் இப்போ வந்து பிரசாந்த் சார் வந்து நடிக்கும் போது தமிழ் படம் நடிச்சாங்க. அதுல வந்து ஊர்வசி மேடம் இருந்தாங்க, சிம்ரன் மேடம் இருந்தாங்க. அப்புறம் பாக்கி நட்சத்திரத்துல வந்து சிம்ரன் மேடம் இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த படம்லாம் வந்து ஹிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களாம் இருந்தா வந்து இன்னும் பிரசாந்த் சார் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் உள்ள வச்சிங்களா, இல்லை வந்து நீங்க நார்மலாவே செலக்ட் பண்ணி பண்ணீங்களா? இப்போ நம்ம ஒரு படம் ரீமேடுக்கு வாங்கும்போது இப்போ அதுல இருந்து என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இப்போ அதுல ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது எப்படி வேற ஒரு ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டர் வந்து அதுல அது பெருசா பண்ணி அதை கொண்டாட முடியுங்கிற யோசனை பண்ணும்போது ஒரு கேரக்டருக்குமே பெஸ்டா செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஊர்வசி பண்ண கேரக்டர் வேற யாராலுமே சத்தியமா பண்ண முடியாது. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அவர் சொன்ன மாதிரி நடிப்பு ராட்சசி தான். அந்த சீனை உள்வாங்கி பண்ற. அதே மாதிரி சின்ன கேரக்டர் பூவையார், அந்த பையன் கலக்கிட்டு போயிருப்பான், ஆதேஷ் பாலா. அப்புறம் இதுல நடிச்ச கிரண், இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இதுல பண்ணியிருக்காங்க. விஜேந்திரன் ஒருத்தர், ஒரு சின்ன கேரக்டர் இருந்தா கூட அதை வந்து பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேரக்டருக்கு வந்து சிம்ரன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சது வந்து, இதுக்கு முதல்ல ஒரு டைரக்டர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டா அந்த இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் கூட பேசிட்டோம். ஆனா என் மைண்ட்ல வந்து அது இந்த கேரக்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வேணும்னு நினைக்கும் போது சிம்ரன் என் மைண்ட்ல வந்து நான் பேசினா அது படம் பார்த்துச்சு உடனே பண்றேன்னு வந்து பண்ண ஆரம்பிச்சேன். இப்படிதான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் செலக்ட் பண்ணி இந்த ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும். இதுக்கு மேல இப்போ வனிதா கேரக்டர் வந்து ஒரு பொசசிவ் ஒய்ஃப், அது வந்து அந்த புருஷனை பிச்சு எடுத்துரும். அது வந்து உங்கள பல பேருக்கு அனுபவப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பொசசிவ் ஒய்ஃப் கிட்ட மாட்டும் போது என்ன அவஸ்தைப்படுவோம்.
அதை வந்து சமுத்திரக்கனி இதில் அவஸ்தைப்பட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு அது வந்து நடிப்பை பிச்சு பணிஞ்சிருக்கு அந்த படத்துல. இப்படிதான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் செலக்ட் பண்ணேன். இது வாண்டடா பண்ணல, இது தேவைப்பட்டது, அதுக்காக பண்ணேன். தேங்க்யூ. பிரசாந்த் சார், நீங்க சார் உங்களுக்கு பெண்கள் ஹீரோயின்ஸ் பயங்கரமா ஃபேன்ஸ் இருக்காங்க, ரசிகர்களும் பயங்கரமா ஃபேன்ஸ் இருக்காங்க, பெண்கள்ல குறிப்பா. இதுல நீங்க 50 ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்? இல்ல இப்போ ஹீரோயின்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்க ஃப்ரெண்ட்ஸை பிரிச்சு பார்க்க முடியாது. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு பிடிக்கும். ஒன்னா பிரியா. வேற ஏதாவது கொஸ்டின்? இல்ல இல்ல, she's seriously I've worked a lot of people, but Simran was a very good friend of mine and she's been an absolute a wonderful co-star. And Priya on the side பாத்தீங்கன்னா very என்ன சொல்றது உங்களுக்கு வந்து she's a kind of you can sounding board மாதிரி ஏதோ ஒரு ஐடியா வேணும் பேசணும்னா she'll give 10 different versions and she's always been supportive of me and Appa and very right from the movie it started. அவங்க சொன்னாங்க படம் ஆரம்பிக்கும்போது அவங்க castingல இல்ல, end of the day we wanted her to be a part of the team and we wanted to be a part of the movie. So the way she supported the movie, the way every actor supported the movie, it's been brilliant. And I'm really thankful to God for giving me such a wonderful actors to be a part of this film. சார், ஐஸ்வர்யா ராய் கூட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஜீன்ஸ்ல ஆரம்பிச்சு. இப்போ அந்த இதுக்காக ஏதோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்களா? ப்ரமோஷன் ஏதாவது அவங்க கிட்ட ஏதாவது? இல்ல, இன்னும் பண்ணலங்க, இன்னும் பண்ணல. பட் இப்போ தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். ஊர்வசி மேடம், நீங்க தமிழ் சினிமா மேடம் சினிமாவில் நடிக்க வந்து 41 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ உள்ள ஹீரோயினுக்குலாம் இந்த பாக்கியம் கிடைக்கதே இல்லை. இன்னும் ருசியா நடிச்சிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இந்த வெற்றிக்கு என்ன காரணம்? 41 வருஷம் நீங்க சொன்ன உடனே ஏயா நீங்க பட் நான் பேபி ஆர்டிஸ்ட் ஆரம்பிச்சு நடிப்புங்கிறதுல ஒரு ஈர்ப்பே இல்லாம இது வரைக்கும் தாண்டி வந்தது எப்படிங்கிறது எனக்கே வியப்பா தான் இருக்கு. ஏன்னா கூட்டத்துல உட்கார்றதுக்கோ நிறைய நேரம் எனக்கு அறிமுகம் இல்லாதவங்க முன்னாடி உட்கார்ந்து ஷேர் பண்றதுக்கோ எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு ஆளா இருந்தேன். பட் சினிமா என்ன ரொம்பவே மாத்திடுச்சு, நிறைய மாத்திடுச்சு. எனக்கு சினிமா எனக்கு ஒரு பெண்ணுங்கிற முறையில் சுதந்திரம் கொடுத்துச்சு, வருமானம் கொடுத்துச்சு, அன்பும் பாசமும் பண்பும் சொல்லி கொடுத்துச்சு, இன்னைக்கு புகழும் கொடுத்தது. ஸோ இந்த தருணத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன், சினிமாவுக்கு யாருமே தேவையில்லை, சினிமாவை நமக்குத்தான் தேவை.